நிச்சயமாக எம்பெருமான் பரமேஸ்வரன் கட்டளைப்படி நான் பெண் புலியாக மாறி பால் சுரந்து தருகிறேன். ஆனால் நீங்கள் இந்த குவளையை கொண்டு போய் மகாராணியிடம் கொடுத்து, இந்தாருங்கள் புலிப்பால், உங்கள் தலைவலி தீர இதிலிருந்து மருந்து தயாரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவர்கள் நம்ப வேண்டுமே. அதனால் நானும் உங்களுடன் வருகிறேன். என் மீது ஏறிக்கொள்ளுங்கள். அரசவையில் நாம் நுழைந்தால் நீங்கள் கொண்டு வந்திருப்பது புலிப்பால் தான் என்பது ஊர்ஜிதமாகிவிடும். மகிஷமுகி வதம் கண்ட மணிகண்ட சுவாமி அவர் வாரானே வன்புலியும் ஏறியே மலை தாண்டி மடு தாண்டி கண் கண்ட தெய்வம் அவர் வாரானே பந்தளத்தை தேடியே ஆற்று வழி ஊற்று வழி காட்டு வழி கோட்டை வழி கடந்திங்கு வாரானே ஐயப்பா தலை நோக்கி மருந்தாகும் புலிப்பாலை கொண்டிங்கு வாரானே ஐயப்பா நடையதிர படையதிர எத்திசையும் அதிர புலியதிர குளம் அதிர கொற்றவனும் அதிர பரம்பொருளை இறையருளை அரசி மனம் அறிய தவறுணர தலை கவிழ தண்டமிட்டு பணிய பந்தளமும் பணிய வந்த செயல் முடிய பணிகண்ட அவதார நோக்கமது நிறைய வில்லாளி வீரன் புலியை வாகனமாக கொண்டு புலிக்கூட்டம் புடைசூழ பந்தல ராஜ்யத்தை வந்தடைந்தார். அரசவையில் இருந்த அனைவரும் சீறி பாய வேண்டிய புலிகள் மென்னடை போட்டு வரும் இயற்கைக்கு முரணான சம்பவத்தைக் கண்டு வியந்து நின்றார்கள். புலிப்பால் தேடச் சென்ற ஐயப்பன் இனி திரும்பி வரமாட்டான் என்று திடமாய் நினைத்திருந்த அமைச்சர் திடுக்கிட்டார். மன்னர் ராஜசேகரன் இரு கைகளையும் கூப்பி நெகிழ்ந்து போய் நின்றார். அவர் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. தந்தையே, தாயின் தலைவலி தீர இதோ கொண்டு வந்துள்ளேன் புலிப்பால். இந்த அளவு போதாது என்று வைத்தியர் சொல்வாரானால் எவ்வளவு வேண்டுமானாலும் கலந்து கொள்ள இதோ